வணக்கம் சார். விஜய் அவர்கள் நாளைக்கு ஈரோட்டுக்காக பொதுக்கூட்டம் போறாரு. இதுல அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நாங்க அதிகமாவே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நிறைய பேர் எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, கரூர் சம்பவத்தை உணர்ந்ததுனாலதான், இவங்க மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் இந்த தடவை நிறைய ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? காவல்துறைக்கு மெத்த பணியோடு நாங்கள் சொல்லிக் கொள்வது, சட்டத்தின்படி நாங்கள் நடக்க இருக்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் கட்டுப்பாடு போடுவோம். ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டுக்கிட்டு காவி வேட்டி கட்டிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு அங்கே பணியில் இருக்கக்கூடாது. உங்கள் தனிப்பட்ட விடயங்களை உங்கள் வீட்டிலே வச்சுக்கணும். ஷூ போடாமல் அங்கே வரக்கூடாது. லத்தி இல்லாமல் வரணும். தொப்பி போடாமல் வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, பண்ணாரியிலிருந்து மேல் நோக்கி, ஏன்னா ஈரோடை மாநகர், அது நீரோடைங்கிறது தான் உண்மையான பேர், ஈரோடுன்னு மருவி இருக்கு. அது மலைமுகடுகள் நிறைந்த மாவட்டம். குறிப்பாக திம்பம், ஆசனூர், மாவனத்தம், தாளவாடி, தலமலை, குன்றே போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய மலைத்தொடர் பகுதி. அங்கேருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பேரணியில் கலந்து கொள்ள இருக்காங்க. பொதுக்கூட்டத்தில் 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் அவர்கள் அனைவரும் மேலே இருந்து கீழே வரணும். ஆகையால் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் 2 போக்குவரத்து காவலர்களை அரசு நியமிக்கணும். இளைஞர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை காவல்துறை கொடுக்கணும். அப்படி சார், இதெல்லாமே முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்திற்கோ மாநாட்டுக்கோ அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற கேள்வி. அது நீங்கள் திமுக கிட்ட தான் கேட்கணும், எங்கள்கிட்ட போய் கேட்குறீங்க. காவல்துறையினுடைய அப்படி ஒன்று நான் ஆமாம், இந்த காவல்துறையை நம்பாமல் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு காவல்படை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், நம்பி திமுக அரசை மட்டுமல்ல, அரசு இயந்திரமே எங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ இத்தனை மலை கிராமங்களிலிருந்து வரக்கூடிய தம்பிமார்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அன்பு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்தியூர் சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம், மணியாச்சிப்பள்ளம், கற்கேகண்டி போன்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இளைஞர் பட்டாளம் 23 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் வர வேண்டும். மிகுந்த கவனத்தோடு நீங்கள் வாங்க. தயவுசெய்து உங்கள் ஓட்டுநர்கள் யாரும் அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது. மாற்று ஓட்டுநர்களை பக்கத்தில் வச்சுக்கணும். இதை எல்லாமே எங்கள் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பு விஷயங்களில் அத்தனை கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் போக்குவரத்து காவலர்களை தயவுசெய்து நியமிங்க. ஏன்னா வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் வர இருப்பதால் பாதுகாப்பு விஷயங்களை அரசு தான் செஞ்சு கொடுக்கணும். அரசு இட்டிருக்கிற 83 கட்டளைகளில் இப்போ இறுதியாக 46 கட்டளைகளுக்கு ஒத்துக்கொண்ட அரசு இப்பொழுது 46 கட்டளைகளுக்கும் இணங்கி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான தயார்நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 45,000 பேர் உள்ளே நின்று பார்க்குறதுக்கான ஏற்பாடுகள், ஒவ்வொரு கூண்டுக்கும் 500 பேர் என்கிற விதம் 9 கூண்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 16 மருத்துவ முகாம்கள் போடப்பட்டிருக்கிறது. 86க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்க தொட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி போக்குவரத்து, அதாவது பேருந்துகள் மற்றும் மகிழுந்துகளை நிறுத்துவதற்கு 14 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கியிருக்கிறாங்க. 10 ஏக்கர் நிலப்பரப்பில் மக்கள் கூடுகிற இடத்த இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுற்றி வர கம்பி வழிகள் பின்னப்பட்டிருக்கிறது. மிகுந்த பாதுகாப்போடு தமிழக வெற்றி கழகம் இந்த ஏன்னா அசம்பாவிதங்களை இந்த அரசே கட்டவிழ்த்து விடுகிறது என்பதை நாங்கள் கரூரில் கற்றுக்கொண்ட பாடம். ஆகையால் அது போன்ற எங்கள் தப்பு இல்லை, அரசாங்கத்தினுடைய தவறு. எங்கள் மேலே நீங்கள் பழி போடக்கூடாது, சரிங்களா? நீங்கள் இப்போ இந்த நாற்காலிகள் மாநாடுன்னு சொன்னீங்கல்ல, தெரியுமா? திருவண்ணாமலையில், ஆமாம், அது நாற்காலிகள் மாநாடு. பல பேர் அதுக்கு வைக்கலாம். வாழை திருடர்கள், அப்புறம் மது அருந்து மாநாடு, எல்லாமே அதுக்கு பொருந்தும் அந்த மாநாட்டுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாநாடை நடத்துனீங்க. எந்த கட்டளையும் உங்களுக்கு கட்டுப்பாடுகளும் இல்லை. நீங்கள் மானாவாரியாக நடத்துங்க. உங்களுக்கு ஒரு சட்டம், தமிழக வெற்றி கழகத்துக்கு என்று புதிய சட்டத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். காலம் திரும்ப காத்திருக்கிறது. எங்களுக்கு எங்கள் தொண்டர்களின் உயிர்கள் மீது மரியாதை வைத்திருப்பதால் பொதுமக்கள், இதில் முக்கியமானது கர்ப்பிணி பெண்களோ அல்லது குழந்தைகளையோ அழைத்து வரக்கூடாது என்று ஒவ்வொரு நொடிக்கும் விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மீறி ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதற்கு இயக்கம் பொறுப்பல்ல. ஆனால் அதையும் கண்காணித்தபடி கிட்டத்தட்ட 176 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே ஒரு மானிட்டர் பண்ணி அதற்கென்று தனி அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேலைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே 1000 தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறதாக எனக்கு இப்பொழுது செய்தி கிடைத்திருக்கிறது. தலைவர் அவர்கள் சொன்னாங்க, தயவுசெய்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தால் போதும்னு. ஆனால் தொண்டர்கள் ஆர்வ மிகுதியால் கொங்கு மண்டலம் எங்கு பார்த்தாலும் மனித வெள்ளமாக இருக்கிறது.
நாளை தினம் 1,00,000 பேர் கூட இருக்கிறார்கள். சார் இப்ப இவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. முதல் தடவை நாங்க பண்ணும்போது அதாவது அரசை நம்பி விட்டோம், அவங்க சரியா பண்ணல, இந்த தடவை நாங்களே வந்து கையில் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அவங்க பசங்க எல்லாரும் அவங்க தலைமைக்கு தான் லூசுன்னா இவருக்கும் மர கலந்துக்கிடுச்சு. இவர் ரொம்ப நேர்மையாக பேசக்கூடியவர், அவரே தவறாக பேசுகிறாரு. அதாவது அவங்க இங்கே வந்து இப்பயுமே என்ன சொல்கிறார், லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்க அளவு நமக்கு கொடுத்துருக்கிறது 50 லட்சம் பேர், 50,000 பேர், 35,000 பேர் தான் சொல்லியிருக்காங்க. 35,000 பேர், அதுதான் அந்த ஒவ்வொரு இது போட்டிருக்காங்க. இத்தனை அதில் இவ்வளோ சேர்னு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது 35,000 சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேரை கொண்டுட்டு வந்து குமிச்சா, அப்போ இது வந்து சட்டத்துக்கு புறம்பாகும். இது வந்து பிரச்சனைகள் வகுக்குமா இல்லையா? ரெண்டாவது இப்போ இதில் வந்து பாண்டிச்சேரியில் நடத்துனாங்க, நல்ல ஒழுக்கமாக QR கோடை வச்சு நடத்துனாங்க. அது மாதிரி நீங்கள் இந்த 35,000 பேருக்கு ஒரு QR கோடை கூட்டு யார் இருக்கோ அவங்கள மாத்திரம் உள்ள அனுமதிச்சு நீங்கள் பண்ண வேண்டியதானே. இப்போ இவரே சொல்கிறாரு, அங்கேருந்து எல்லாம் வர்றாங்க வைக்கிறாங்க, ஊசி முனை ஈசி முனை பாசி முனைன்னு என்னத்தி. ஏன்னா அவர் அங்கே இருந்தார். அப்போ யாரு சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்காரு, கடத்தல் சொல்லாதீங்க, கடத்தல் இல்ல, அவர் என்ன சொல்றது எனக்கு புரியலையா, என்ன சொல்றது, சந்தன காட்டை பாதுகாத்து, சந்தனை காட்டை பாதுகாத்து கொள்ளையடித்த இவரு யாரு இப்ப இருக்காரு அங்க ஒருத்தர் இவங்க கட்சியில. அட என்னம்மா இப்பதான் இப்போ அவர் தானம்மா இப்ப ஈரோட்ல மாநாடே நடத்துறாரு. இப்ப விஜய் இல்லம்மா, செங்கோட்டையம்மா. செங்கோடையன் தான் இவங்களுக்கு படி அளந்த மகாராஜன். சரியா? நீண்ட காலமா அவர் தான் அங்க மரங்களை வெட்டி அங்க வித்தவரே அவர் தான், புரிஞ்சுக்கோ. அப்ப அவர் MLA, புரிஞ்சதா? அவர் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு என்னமோ என்ன போல உண்டுமா, என் கட்சியை போல உண்டுமான்னு சொல்லிவிட்டு கடைசியில தம்பிகிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாரு. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நம்ம வேண்டான்னு சொல்லலை. 74 வயசு 75 வயசு ஆகி போச்சு. இனிமே அவர் அரசியல் பண்ணி அவியல் பண்ணி என்ன ஆக போகுது? ஒரு மசனம் ஆக போறது இல்ல. ஏமா இங்க பாருமா, பதவியில இருக்கிறது வேறம்மா, பதவியில இருக்கிறது வேற. தொண்டர்கள் வந்து இப்போ ஏமா நாங்க வந்து இருமா, நான் என்ன சொல்றேன், நாங்கள்லாம் வயதானவர்கள், இளைஞர்கள். இன்னைக்கு நாங்க இப்ப இவர் சொன்னாரு, நாங்க இப்ப போன 2 நாளைக்கு முன்னாடி நாங்க ஞாயிற்றுக்கிழமை நடத்தணும்ல முதியவர்கள் மாநாடு, மாநாடு போட்டோம், இளைஞர் மாநாடு, முதியவர்கள் மாநாடு. அதுல எத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க? நிப்பாட்டு. என்ன சொல்றாரு? 35,000 பேர் கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு வயிற்று வலிக்குது இல்ல? இப்ப 1,30,000 பேர் கலந்தோம். இதுக்கு யார் அனுமதி? இங்க பாருங்க, எங்க கட்சிக்கு 35,000, இவங்க கட்சிக்கு என்ன விதிமுறை? கூட்டங்கள் எங்க அசம்பாவிதம் நடந்துச்சு? எங்க கூட்டத்துல எங்க அசம்பாவிதம் நடந்துச்சு? யாரு செத்தா, யாரு இது பண்ணா? இருங்க, அது மட்டும் இல்லங்க, இவர் சொல்றாரு எந்த அசம்பாவிதமும் நடக்கலைன்னு. எது இந்த இடத்துல வந்து அலங்கரிக்கப்பட்ட வாழை மரங்கள்ல இருந்து, அட இதெல்லாம் வாழை மரத்துல இருந்து நாங்க தானே எடுத்துட்டு போக சொல்றோம். அங்க பாரு, இங்க பாரு, அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போறதுக்கு அங்க நடந்தது முதியவர்கள் மாநாடு. அது மட்டும் இல்ல, வாழை திருடு மாநாடு, இங்க குடிகார மாநாடு, அதெல்லாம் நாங்க அது மட்டும் இல்ல, கொல்லைப்புற மாநாடு, என்ன சோரேரி. இங்க பாருங்க, நீங்க பேசுறேன் குடிச்சிட்டு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒதுக்கி நீங்க பேசிட்டீங்க. நீங்க பேசுறதெல்லாம் குதர்க்கமா இருக்க, அதெல்லாம் தப்பு. மீட்டிங் லட்சக்கணக்கா வந்தோம் பாத்தீங்களா எங்க மீட்டிங்னு பெருமை பேசுறாரு. ஒரு தலைவர் பேசும்போது கூட்டத்தோட மிக்ஸ் ஆகி பாக்குறவங்க பாத்துருப்பீங்க. கூட்டத்தோட மிக்சிங் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திட்டு தாவேக்கு நடத்தக்கூடிய கூட்டத்தை பற்றி அண்ணன் சொல்றது நான் கருத்தை ஏற்கிறேன். ஒரு கட்சி கூட்டம் நடத்தினா அதுக்கு ஒரு 20,000 பேர் சேர்ந்து கூட அனுமதி இல்ல, ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல, நீ வெளியே வரணும்னு சொல்றது இவ்வளவு அடக்குமுறையை செய்துட்டு 1,00,000 பேர் கூட்டணும்னு சொல்லி நேற்று ஒரு பெருமை பீத்திக்கிறது. இதெல்லாம் ஏன்னா அங்க நடந்தது இளையோர் மாநாடு இல்ல, முதியோர் மாநாடு. ஒரு இளைஞர்னா என்ன வயசு நீங்களே சொல்லுங்க? இளைஞருக்கு எத்தனை வயசு வேணும்? 40 வச்சுக்கோங்க. இது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன வயசு? அவர் இளைஞரா? அவர் எப்படி இளைஞரணி தலைவராக்க முடியும்? சரிங்க, அது பரவாயில்ல. அங்க கூட்டம் தான் அண்ணன் சொன்ன மாதிரி முதியோர்கள் அங்க பாட்டு பாடுறாங்க. இரவும் பகலும் இரவுமின்றி இரவும் பகலும் உண்டு. என்னங்க இது? ராஜா ராஜா ஒரு படத்தை வரும் பாருங்க, ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு பாடி. இப்ப ஒண்ணு இல்லைங்க, எங்க கட்சியினுடைய துண்டை ஐயா மேல போட்டுக்கிட்டு எங்க கட்சிக்காகவே விளம்பரம் செய்கிற ஒரு நபராக இருப்பதால் அவரை நான் திட்ட முடியல. ஐயா தினந்தோறும் இந்த துண்டை போட்டுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிபலிப்பு நான் தான், ஆனா நான் திமுகவுக்கு ஆதரவா தான் பேசுவேன் என்று சொல்லுவதே
மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல் என்பது உங்களுடைய ஆதரவாளர் தான். ஆமாம். அதனால தான் நாங்கள் அதனால தான் அமைதியாக இருக்கிறோம். இதே வேற நேரத்தில் துண்டு போட்டிருந்தாருன்னா வேற மாதிரி நடக்கும் இங்கே. அந்த மஞ்சளுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளர்னு சொல்றாங்களே, யாரு சொன்னா? நானே சொல்கிறேன். நீங்க ஏங்க, நான் தான் இங்க பாருங்க எல்லா கட்சியும் நான் வரவேற்கிறேன். அதாவது அரசியல் என்பது அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, அவங்களுக்கு நம்ம பாராட்டணும், அவங்க வரட்டும், அவங்கள நல்ல முறையில் மக்களுக்கு சேவை செய்யட்டும். யார் வேணான்றா? மக்கள் வாக்களிச்சா யார் வேணாலும் வரலாம். தாவைக்காவும் வரலாம், பிஜேபி வரலாம், அதிமுக வரலாம், கம்யூனிஸ்ட் வரலாம், காங்கிரஸ் வரலாம், காணா போன சில கட்சிகள்லாம் கூட வந்து பதவிக்கு வர. காணாமல் அடிக்கப்பட்ட கட்சிகளை கூட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து கூட்டணி சேருவதற்கு சாதி கட்சிகளோட உடன்பாடு வச்சுக்கலாம். அதெல்லாம் நாங்க வச்சுக்கோங்க. அதை பத்தி எல்லாமே உங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு தேவை வெற்றி ஒண்ணுதான் இலக்கு. வெற்றியை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். அதுக்கு ஜாதி கட்சி என்ன, அரசியல் கட்சி அங்கேயும் வெற்றி கழகம் தேவைப்படுது பாருங்க அவருக்கு. ஆமா ஆமா. வெற்றிங்கிற வார்த்தையே அவர்னால தவிர்க்க முடியல. என்ன நீங்க வெற்றின்னு பேர் முதல்ல சொன்னீங்க, திமுகவின் மூத்த அரசியல்வாதி தானே. நான் கருப்பு சிவப்பு துண்டை போட்டுட்டு வருவார் மாட்டா, தமிழக வெற்றி கழகம் துண்டை போட்டுட்டு வந்து உட்கார்ந்து திமுக இது தமிழக உங்க துண்டுன்னு சொன்ன நான் கேஸ் போடாம உங்களுக்காக விட்டு வச்சேன். எதுக்குன்னா நான் வந்து சரி இது என்ன அவங்க பண்றாங்கன்னு. ஏன்னா அவங்க நடுவுல வேற ஒண்ணு போட்டு என்ன போட்டுருக்கோம் என்ன போட்டிருக்கோம் ஒன்னே ஒன்று சொல்றேன். இதுக்கு ஈழ தாயகத்தின் கொடியும் சிவப்பும் மஞ்சளும். ஆமா, அதை பிரதிபலிக்கிற வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புலிக்கொடி, இங்க யானை கொடி, வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை. அங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இறந்தோர்களுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக காந்தல் மலரை சூடுவார்கள், வெற்றி வாகை சூடுவதற்கு நாங்கள் வாகை மலரை சூடியிருக்கோம். ஆக ஈழத்தில் இருக்கிற கொடியும் எங்கள் கொடியும் ஒரே வகுப்பை சார்ந்ததான். ஆனால் இதுவும் அந்த வகுப்பில் தான் நடக்கும். இவர் 1000 அர்த்தம் சொல்லலாம். சிவப்பு மஞ்சளும் எங்களுடைய 1964 இருந்து நான் ரிஜிஸ்டர்டுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் இந்த கொடி தான் ரிஜிஸ்டர்டு. தமிழ்நாடு நாயுடு பேருக்கு ரிஜிஸ்டர். திமுக கட்சிங்கிறது அப்புறம் தாயா, முதல் நாயுடு சங்கம் தாயா. நாயுடு சங்கத்துக்கு அப்புறம் தான் கட்சி. புரிஞ்சுக்கோ. இருக்குல்ல. என்ன செய்யணும் தெரியுமா? துண்டுல பாதிக்கு வந்து சிவப்பு மஞ்சள் போட்டு பாதிக்கு அது ஏன் இஷ்டம். அது யாரு நீ சொல்றதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உங்களுக்கு இங்க பாருங்க, கீழ சிவப்பு கருப்பு போட்டுக்கங்க, மேல மஞ்சள் இங்க பாருங்க. இது என்னுடைய, அதையும் செய்யக்கூடாது. எங்க கட்சி கொடிக்கு அவமானத்தை ஏற்படுத்தி, உங்க கட்சி என் கட்சி கொடிக்கு தான் நீங்க அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. அத தலையில கட்டுறது, அத கால்ல போட்டு மிதிக்கிறது. அட ஏமா, இது இங்க பாருமா, இங்க மட்டும் இல்லம்மா, கர்நாடகாலையும் இதுதான்மா. கர்நாடக அரசு இதைத்தான் வச்சிருக்கு. அவர்களும் தமிழர்கள். கர்நாடகா கவர்மெண்ட் இருக்க, கவர்மெண்ட் இந்த கொடியை தான் பறக்க விட்டுருக்கு. வந்து நான் எங்க ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, குறுக்கிட விரும்புறேன். இந்த துண்டை போட்டதை பத்தி எல்லாம் உடுத்தாயா, அவர் எந்த துண்டை போட்டா என்ன? தமிழ்நாடு மக்கள் தலை துண்டை போட்டீங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. சரி, துண்டை போனா போதும், நாயுடு சங்கம் ஏத்துக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் தலை துண்டை போட்டீங்க, எங்க போய் கேட்கறது? தமிழ்நாடு மக்கள் தலையில நாங்க எங்க துண்டை போட்டோம்? டெல்லி ஆண்டுகிட்டு இருக்காரு குறுந்தாடி வச்ச குமரன், 58 இன்ச்சு மாறுவளவு உள்ள ஒரு நபர் இருக்காரு. அந்த நபரு, அதுக்கப்புறம் இன்னொரு நபர் இருக்காரு. திமுக தமிழ்நாட்டுல என்னமா இருக்கு? நமக்கு ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டை ஆண்டது இல்ல, தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டமா. தமிழ்நாட்டுல ஒண்ணும் நமக்கு பெருசா ஒன்னும் அதிகாரம் இல்ல. தமிழ்நாடுக்கு இல்லம்மா. நம்ம அதுக்கு போராட்டம்னா இதையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னா எல்லா கபாலீஸ்வரம் பண்ணிட்டாங்க. எல்லா மாநிலத்தையும் கபாலீஸ்வரம் பண்ணியாச்சு. ஆகையினால இப்ப நேத்திக்க கூட பேப்பர்ல வந்துச்சு பத்தியா, என்ன போட்டான்? 10,000ங்கிறது வந்து பீகார்ல வந்து பெண்களுக்குன்னு சொல்லித்தான் மோடிஜி ஆரம்பிச்சாரு. அது இப்ப நேத்திக்க பேப்பர், இன்னைக்கு கால பேப்பர்ல பாக்குறேன், ஆண்களுக்கும் அந்த 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. புரியுதா? அப்ப எவ்வளவு பெரிய ஃப்ராடு, எவ்வளவு பெரிய ஃப்ராடு. நீங்க 10,000 கொடுக்குறீங்களா? நாங்க 10,000 எல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் 3000மா? அதெல்லாம் கிடையாது. நாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். இங்க பாருங்க, நாங்க குடுக்கறோமா குடுக்கலையா, இது என்ன எங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா குடுக்கறோம்? மக்களுடைய வரி பணம், மக்களுடைய வரி பணத்தை நாங்க அவங்களுக்கு கொள்ளையடிச்சு கொடுக்குறாங்க, அளந்து கொடுக்குறோம். கொள்ளையடிச்சு கொடுக்குறாங்க. கொள்ளையடிச்சு எது கொடுக்குறோம்? அளந்து கொடுக்குறோம். நல்ல கல்வி எல்லாம் நல்ல கல்வி எல்லாமே இருக்குமா? தமிழ்நாட்டு கல்வி இந்த தமிழ்நாடு இங்க பாருமா, சும்மாரியா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்விதான் நம்பர் 1 இன்னைக்கு இந்திய அளவுல. புரிஞ்சுக்க. அதனாலதான் நமக்கு 2வது இடத்துக்கு, முதல் இடத்துல இருந்த தமிழ்ல 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க.
பலியாகிறதும் ஆமா ஏமா காம்பவுண்ட் சுவர் வந்து இடிஞ்சு விழுந்ததுல இது என்ன இருக்கு? அதுக்காக என்ன பண்ண முடியும்? பள்ளிக்கூடத்துக்கு அதுக்காக எல்லாம் புதுசா எல்லாமே புது கட்டடமா கம்பி வச்சு கட்ட முடியுமா? அதெல்லாம் அது வந்து அந்த வாத்தியாருடைய ஸ்லாக்னஸ். அங்க வந்த கூட்டமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சுவருக்கு பக்கத்துல எல்லாம் குழந்தைகளை உட்காத்தி வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான்மா எதுக்கு அங்க வந்து பண்ணா, எதுக்கு நீ கிளாஸ்ல உட்கார இப்ப வேண்டியது? என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல, அரசு கட்டிடங்களிலும் தயவு செய்து மழை காலத்தில் யாரும் ஒதுங்கி விடாதீர்கள். ஏன்னா திருப்பத்தூர்ல 110 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது இன்னைக்கு வெடித்து சிதறுகிற சூழல்ல இருக்கு. அடிச்ச கொள்ளையில கொஞ்சோண்ட கட்டிவிட்டு மீதெல்லாம் வாய்க்கில போட்ட கட்சி தான் திமுக. இந்த பாருங்க, ரொம்ப இல்லைன்னு சொல்லுங்க. ஓவராலாம் பேசாதீங்க. சும்மா ராமநாதபுரம் நான் ஓப்பனா சொல்றேன். ராமநாதபுரம் பேருந்து இருங்க, ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை கட்டுனாங்க. அதை கட்டி திறந்து வச்சார் முதலமைச்சர். மறுவாரமே அங்க புயல் தாக்கிருச்சு, பேருந்து நிலையம் ஒழுகுது. அங்க என்ன செய்யறாங்க, சவுக்கு கம்பு இருக்குல்ல, காங்கிரீட் கட்டடத்தை முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படி இருக்குது இது? இதுதான் திமுக. ஏமா ஏங்க, அவ திறக்கிறாருங்கிறதுக்காகவே அவங்க 10 காங்கிரீட் போட்டு ஒரு 25 நாள் நல்லா கட்டணும் ஐயா. நல்லா தான் கட்டினாங்க. இங்க பாருங்க, நல்லா சிமெண்ட் கலக்கணும், வெறும் சாண்டல் மண் மட்டும் போட்டு கட்டக்கூடாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் வாய்க்கிலேயே பேசுவீங்க. இல்ல இல்ல, அந்த முட்டையிடுற கோழிக்கு தான் வலி தெரியும், உங்களுக்கு எல்லாம் வலி தெரியாது. ஐயா திமுக ஆமா, நீங்க தான் முட்டை இருக்கு. ஆமா, திமுக உங்களுக்கு என்னங்க பொறுப்பு? எனக்கு ஒன்னும் பொறுப்பு இல்லையே. இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இல்ல கொள்ளையடிக்கிற உனக்கு என்னையா அந்த கவலை? கொள்ளையடிக்கிறவங்க, கொலை செய்யறவங்க, கற்பழிப்பு நடத்துறவங்க யாரு? 39 யாரு கற்பழிப்பு படுகொலைகள் விமானத்துல முந்தா நாள் விமானத்துல யார் யார் போனான்னு 9 அதெல்லாம் விட்டுருங்க. 9 அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் 9 போக்சோ வழக்குகள் காவல்துறை மீது 9 போக்சோ வழக்கு. வெக்கமா இல்லையா அந்த அரசு? போக்சோ வழக்கு இருக்கா இல்லையா? பொம்பளைங்க கற்பழிக்கப்படுறாங்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல சொன்னா நேத்து மாலை 6 மணி நிலவரப்படி 7846 படுகொலைகள் தமிழ்நாட்டுல. வெக்கமா இல்லையா? இது மானம் இல்லையா? எந்த அரசு சூடு இல்ல, இல்லையா? எந்த அரசு சொரணை இல்லையா? ஜனத்தோ குறைஞ்சிருக்கியா? என்ன சனத்தொகை? அதுக்கு பெருமைப்படு. நீங்க கஷ்டப்படுற சாமி கேள்வி உள்வாங்க சாமி. என்ன கேள்வி? பாலியல் வழக்கு பண்ணி பொம்பளை பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல போலீஸ் மீதே 9 வழக்கு நடக்குதுனாக்க அந்த பெண்கள் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அதே மாதிரி தாய் தகப்பன் பேச்சையும் கேட்கணும். தாய் தகப்பன் பேச்ச கேட்காம திரிய கழுதைகள் அந்த மாதிரி ஆகுது. சரி இருங்க ஒரு நிமிஷம். பலாத்காரமானவர் அந்த பொறுக்கி என்ன பண்றது? அவனை என்கவுண்டர் பண்ணணும். ஐயா எங்க பண்ணலாம்? என்கவுண்டர் அந்த இடத்துல தான் பண்ணணும். பெண்களை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க. என்ன பெண்களை கொச்சை? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஒழுங்கா ட்ரெஸ் போடணும். ஆமா, நான் சொல்றேன். இந்த கோயில்ல குருக்கள்ங்கிற பேர்ல நிறைய பேர் அரை நிர்வாணத்தோட தெரியுறாங்க. அவங்களுக்கு பேர் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் அதுக்கு பேர் ஆம்பளை அரை நிர்வாணத்தோட தெரியலாம். பெண்கள் வந்து மாற்றத்தை கேவலப்படுத்து. இங்க பாருங்க, நாங்க எப்பயுமே இந்த பார்ப்பனர்களை நாங்க மனிதர்களாக ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் சொல்லலாம். நான் மனிதர்களாகவே நினைக்கிறது இல்ல. நீங்க வந்து அவர் மனிதர்கள்னு பேச வர்றாரு, அவர்கிட்ட கேளுமா. அவர் சொல்லு, என்ன பாக்காதீங்க, அங்க பார்த்து பேசுங்க, கேமரா பார்த்து பேசுங்க. எது அதுல நான் முரம்புறேன். இந்துக்கள் என்பவர்கள் பிராமணர்கள், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. தமிழர்கள் வழிபடுவது சூரியன். இன்றைக்கும் சூரியனைத்தான் நாங்க கும்பிடுறோம். சூரியன் தான் எங்களுக்கு முதல் கடவுள். ஆகையால் தான் போகி பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம். தமிழர்களை நீங்கள் இந்துக்களாக ஆக்கி வச்சிருக்கிறீர்கள். தமிழர்களுக்குள் நீங்கள் ஊடுருவி இருக்கிறீர்கள். தமிழன் சாப்பிட்டது மறக்கிறீர்கள். அவனை வீழ்த்த முடியவில்லை என்பதற்காக ஆடை ஓட்டி வந்தவர்கள் ஆட்டுக்கறியை திங்க வைத்திருக்கிறது. இதான் வரலாறை உட்கார்ந்து பேசுவோம் எவ்வளவு மணி நேரம் வேணாலும். ஆனா ஒரே விஷயம், ஆனா நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சனாதன கும்பலின் ஒட்டுமொத்த உருவமே திமுக. அதையும் சொல்லிடுறேன். கட்டி வச்சு இந்த புளிய குச்சி விளையாடுல அடிக்கணும். என்ன சொன்னாரு முதல்ல? நான் என் பேர் காமாட்சி நாயுடுன்னாரு. சனாதனம் இருக்குல்ல நாயுடு, அது இல்லையா சனாதனங்கிறது? ஜாதியில உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது. இப்ப பிறப்பால் ஜாதியில வந்து நான் வந்து சிரசுல பிறந்தவன், தோள்பட்டையில பிறந்தவன். பிறந்தியா? நான் எங்கேயும் பிறக்கல, அம்மா வயிற்றுல இருந்தா பிறந்தேன். இல்ல அப்புறம் என்ன நாயுடு?
அப்புறம் என்ன நாயுடு? நாயுடுங்கிறது என்னுடைய அந்த எங்களுடைய அடையாளம், என்ன அடையாளம்? எங்க உங்களுக்கான குடும்ப அடையாளம் குடும்ப அடையாளம். இல்ல உங்களுக்கு என்ன குடும்ப எங்க அடையாளம்? குடும்பத்துல என்ன? அப்ப ரேஷன் கார்டுலாம் கொடுங்க. என்ன வேட்டியை ரேஷன் கார்டு மாத்திக்கிட்டீங்களா? எது? வேட்டியை மாத்திக்கிட்டீங்க? வேட்டிய சட்டைக்கு காலரை முன்னாடி வைக்கிறீங்களா? ஆ. இப்ப நீ என்ன இப்ப சொல்ற? நீங்க தான் ஒட்டுமொத்த சனாதன துணை மொத்த உருவமே திமுக. வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. வாழ்த்துக்கள். கை கொடுங்கய்யா. அத பத்தி கை கை கொடுங்க. என்னத்துக்கு நீ கை என்ன கொடுங்க. கேக்குற? ஒத்துக்கங்க. என்ன ஒத்துங்க பாரு, கை கொடுங்க. எங்களை பொறுத்த மட்டும் எது நியாயமோ நேர்மையோ அதைத்தான் நாங்க செய்வோம். ஆமா, இந்த பிரத்தியாருக்கு எந்த எங்களால் யாருக்காவது தொந்தரவு நேர்மையா இருக்கா? இன்னும் டபுள் கொலை பண்ணுவோம். அதான் 2.0 பாத்துக்கோங்க. இல்ல, 8000 கொலை நடந்திருக்குன்னா அடுத்து 16000 கொலை நடத்துவோம். ஆமா, போலீஸ்கார 9 போக்சோ வழக்கு பாஞ்சிருக்கு. நாங்க அடுத்து 18 போக்சோ வழக்கு போலீஸ் மேல போடுவோம். 18 பெண்கள் அவங்களும் ரேப் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவவேலு அவர்கள் சொல்றாரு, இளம் பெரியார் வந்து உதயநிதி அவர்கள். தலையெழுத்து போங்க. அதாவது ஒரு கருத்துங்க, மீட்டிங் போறதோட அஜெண்டா என்ன? திமுக ஒரு மீட்டிங் போடுது, இளைஞரணி மீட்டிங் சொல்லி தாவேக நாளைக்கு ஒரு குரலி வித்தையை காட்ட என்ன குரலி வித்திங்கிறாரு? இருங்க, என்ன கூட்டணியில பிரளயத்தை காட்ட போகிறார்கள். ஓஹோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பிரளயம். ஒரே விஷயம், இவங்களுடைய மீட்டிங் அஜெண்டா என்ன? ஏவா அதான் சொல்றேன், எங்களுடைய கொள்கைகளை இளைஞர்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். கொள்ளையடிக்கிறது கொள்கை, கற்பழிப்பது கொள்கை, அதுக்கப்புறம் சனாதனவாதிகளா சாதியவாதிகளை உருவாக்குவது கொள்கை, ரவுடிகளை ரவுடிகளாக்குவதே கொள்கை, அதுக்கப்புறம் போலீஸ்காரனை ரவுடிகளாக்குவது கொள்கை. அது மட்டும் இல்ல, அண்ணன் கருப்பர் நகரத்தின் தங்கத்தலைவன் ஆம்சாங் படுகொலையை 3 முறை உச்சநீதிமன்றம் போய் தடை போடுவது கொள்கை. தீபக் பாண்டியன் என்கிற தமிழ் தேசியவாதியை படுகொலை செய்த குற்றவாளிகளை வெளியில விட்டு அவர்களை வெட்டச் சொல்வது கொள்கை. வேற என்ன இத்தனை கொள்கை இருக்கு? அது அந்த கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகத்தான் ஏவா வேலு என்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அமைச்சர், நான் ஓப்பனா சொல்றேன், கட்டின பாலம் 16 கோடி கிழிச்சுக்கிட்டு ஆத்துல அடிச்ச கொள்ளை பணத்துல கொண்ட வெள்ளி நாற்காலி கொடுக்குறாங்க. குஜராத்ல கட்டின 4 பாலம் போயிடுச்சு. 4 பாலம் போயிடுச்சு. இப்போ குஜராத்ல அது தெரியுமா உனக்கு? குஜராத்ல போயிடுச்சு. நான் தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுறேன். அழிஞ்சு போகுது, தெரிஞ்சு போகுது. அளவுக்கு அதிகமா தண்ணி வந்தா என் நாட்டை பத்தி பேசுறேன். என் நாட்டை பத்தி பாரு. நீங்க குஜராத்ல கொள்ளையடிங்க, அவசியம் இல்ல. அளவுக்கு அதிகமா தண்ணி வந்தா அது போகத்தான் செய்யும். இவ்வளவு தண்ணி தான் வரலாம், அந்த இடத்துல போகுங்கிறத கணக்கு பண்ணி பண்றாங்க. திடீர்னு புயல் வந்து எக்கச்சக்கமா, தனுஷ்கோடி புயல் மாதிரிதான் புயல். அதாவது ஒண்ணு இல்ல, மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடையார் பாலத்துக்கு கீழே மெட்ரோ போகுது. இப்ப இவர் கணக்கே வருவேன், ஆத்துல அதிகமா தண்ணி போனதுனால கீழே இடிஞ்சு விழுந்து போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர் தான் இவர். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, மெட்ரோல போகும்போது பார்த்து போங்க. இந்த அரசை நம்பி போயிடாதீங்க, ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாத்துலயும் கொள்ளை. ஆமா, கண்ணாடி பாலம் போட்டீங்களே, அது என்னாச்சு? ஏயா இந்த பக்கத்துல இருக்க கேளு. கண்ணாடி பாலம் போட்டீங்க, நாங்க திருவள்ளுவர் இருந்து விவாதம் ஒண்ணும் ஆகல. கல்ல விட்டுட்டாங்களா? இல்ல விராமின் வந்து அடிச்சிருச்சு அப்படியே. ஆமா, என்ன ஐயா அப்படி அது ஒண்ணு திருவள்ளுவர் இருந்து விவாதம் போற கண்ணாடி பாலம் நொறுங்கிருச்சு. யார் சொன்ன நொறுங்கலையா? அதெல்லாம் போய் அப்புறம் தடை போட்டி அதெல்லாம் நடக்க கூடாது. அது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டு தாங்குமா தாங்காதான் போடும்போது தாங்குமா தாங்கலன்னு பாக்கல. அதெல்லாம் போட்டுட்டாங்க, கம்ப வச்சு கட்டி போட்டுட்டாங்க. இப்ப வந்து கம்பி வச்சு போடலாமா? கம்பி வச்சு போட்டா எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், கம்பு வச்சு போட்டா எவ்வளவு கொள்ளையடிக்கலாம். நீங்க நலத்திட்டங்களை திமுக உருவாக்குவதே கொள்ளையடிப்பிற்காக தான். குறவை மீனும் கொக்கும் வாழ்ற பள்ளிக்கரணையில கொள்ளையடிச்சவங்க தான் நீங்க. 100 கோடி ரூபாய் கொள்ளை. என்ன இப்ப மிதக்கும் வீடு திட்டம்னு உன்னை கொண்டு வந்து கடல்ல அதுல கூட கொள்ளையடிப்பாங்க. அப்படி ஒரு கொள்ளைவாதிகளை தான் இந்த நாடு தேர்ந்தெடுத்து இருக்கிறது. இந்த கொள்ளைவாதிகளை கொள்ளைப்புறமாக ஓட விடுவதா எங்களுடைய கொள்கை. பார்க்கலாம். முதலமைச்சருக்கு ஒரு அமைச்சர் பரிசு தராது. அந்த பரிசு வெள்ளி நாற்காலி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப செலவு பண்ணி பண்ணிருக்கிறாங்க, பார்க்கக்கூடிய விஷயம். சரி, இந்த தலையெழுத்தெல்லாம் பார்க்க வேண்டிய தலையெழுத்து நம்ம தமிழ்நாடு இருக்கு. ஆனா மக்களுக்கு கொடுத்த பரிசை பாத்தீங்களா? அந்த பிரிட்ஜ் யாருக்காக போடப்பட்டது? ஒரு மக்களுக்காக போடப்பட்ட ஒரு விஷயம். நீங்க அங்க போய் பார்த்தா அந்த பிரிட்ஜ் இருக்கக்கூடிய சுவடியே காணும். இவங்களை போன்ற ஆட்கள் பிரிட்ஜ் என்னங்க ஆச்சுன்னு கேட்டா, இல்லைங்க அந்த கான்ட்ராக்டரை கட்டி வாங்கிட்டோங்க, அவங்க ஒழுங்கா செய்யலைங்க, என் பாக்கெட்டை போட்டு திருட்டாங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டா கூட மக்கள் வந்து பாவம் பார்ப்பாங்க. ஆனா புயல் வந்துருச்சு, புண்ணாக்கு வந்துருச்சு, என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு புயலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கட்டுமானம் கவுடுமா? ஒரு பிரிட்ஜ்ன்றது என்னங்க? இன்னைக்கு கட்டி ஒரு 2 வருஷம் கவுத்து கடாசத்துக்கா? லைஃப் டைம் ஒரு பெரிய அளவுல பண்ணக்கூடிய விஷயங்கள். பிரிட்ஜ்ன்றது ஒரு இப்ப இருக்கக்கூடிய மேம்பாலங்கள்லாம் பல ஆண்டுகளா இருக்கு. சரியா தவறா? ஒரு விஷயத்த தரமா ஏன் பண்ணன்னு கேட்டா, தரமற்ற பேச்சை பேசுவது சரியா? இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு உதயநிதி. ஒரு மீட்டிங் சொல்றாரு, தமிழ்நாடு என்கிற மாநிலம் தான்
ஜாதி பெயரை பின்னாடி போடாத ஒரு மாநிலமாக அப்பவே பகுத்தறிவை கற்றுக் கொடுத்து அதுலதான் ஐயாவும் இருக்கு. பேசுனாங்க. அதுலதான் ஐயாவும் பயணிக்கிறார். கேக்குற கேள்வி சரியான கேள்வி. இளம் பெரியார் ஒரே விஷயம் இருங்க. அப்ப ஐயா கேக்குற கேள்வி சரியான கேள்வி. நாயுடு ஏங்க வச்சிருக்கீங்கன்னா யோ யோ அப்படின்னு குலைக்கிறாரு. அறிவாலயத்தினுடைய சும்மா இங்க பாருங்க. ஏன்னா ஒரு இங்க பாருங்க. கோவம் வருது. நான் வீடியோட காட்டுறேன். ஐயாவுக்கு நான் வீடியோட காட்டுறேன். ஐயாப்பா நல்லா கேட்டுக்கோங்க. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சோழவரம் ஏரியின் கரைகள் சேதமடைந்து உள்பக்கமாக சரிந்ததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தார்பாய் வைத்து மூடப்பட்டுள்ளது. அண்மையில் 40 கோடி ரூபாய் செலவில் சோழவரம் ஏரியின் கரைகள் சீரமைக்கப்பட்ட நிலையில் சில மாதங்களிலேயே சேதமடைந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த எப்படி ஐயா? 39 கோடி தண்ணி வந்து தண்ணி அளவுக்கு அதிகமா தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே புட்டுக்குறோம்யா. ஒரு அளவுக்கு தாயா இருக்கு தாங்கும். ஆட்சி புட்டுக்கு போதா சரியா? இங்க ஆமா நாங்க புட்டுக்கிறோமா என்னன்னு பாரு. அது சோழவரம் ஏரியில வந்து அளவுக்கு அதிகமா தண்ணி தேங்கும் போது அதை கொள்ளளவோ பண்ணல. ஆமா ஆமா பல வருடங்களா தேங்கினது ஆமா. இவ்வளவு தண்ணி இல்ல. இது ஒண்ணு. தண்ணி நீங்க இப்ப கேட்டீங்களே. அதிகமா தேங்கினதுனாலதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதற்கு ஏத்த போலதான் ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த இன்ஜினியர்ஸ் இங்க பாருங்க. கேட்கணும். திமுககாரங்களுக்கு எதுவுமே அது அந்த பிடபிள்யூ இன்ஜினியரை கேட்கணும். ஏன்டா இந்த மாதிரி பிளான் பண்ண என்ன ஏது அப்படின்னு சொல்லி நேரம் அரசு அவன் மேல நடவடிக்கை பொதுப்பணித்துறை அமைச்சரையும் கைது பண்ணணும். எல்லாத்தையும் கைது பண்ணுங்க. அமைச்சருடைய நடவடிக்கை யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. வசைபாடுவதை தாண்டி எதிர்கட்சிகளை வசப்பாடுவாங்க. கூட இருக்கவங்க இளம் பெரியா எங்களுக்கு அவர் பிறந்த நாளைக்கு கருத்து சட்டை போட்டாரு. இதெல்லாம் யாரு கேட்டாங்க? நாட்டிற்கு ஏதாவது கிடைக்க போறது என்ன? எங்க கட்சி கூட்டத்துல பேசுறது உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு எங்கயா வலிக்குது? எங்க கட்சி கூட்டத்துல தானே நடத்துது. வலிக்குதுன்னா எங்க கட்சி கூட்டத்தில் நடத்துறதுக்கு என்ன இருக்கு? நான் யார்கிட்ட கேட்கணும்? முதலமைச்சரை புகழ் பாடுவதும் துணை முதலமைச்சரை புகழ் பாடுவதும் சரி. இவங்க கட்சிக்காரர் கூவத்தை தாண்டி ஒண்ணும் தெரியாது. கட்சிக்காரங்க 200 வாங்குவோம். நான் வீடியோ வச்சிருக்கேன். அண்ணன் காமிச்சு 4 வீடியோ காமிச்சாகும். ஆமா திமுக வந்து சமர்ப்பணம். அது முதல் ஆள் இவருதான். ஆனா உங்க வீடியோ டெடிகேட்டிங் ஃபார் யூ. ஜூம் பண்ணி காமிச்சு 200 தான் கொடுக்க போறீங்களா? 200 ரூபாய் தான். அடிச்ச கொள்ளையில 200 தான் கொடுக்க போறீங்களா? பாவமா 200 ரூபாய்க்கு எல்லாம் இந்த பிஜேபியும் இந்த பயிலுக இவங்களே அந்த கொடியை வச்சுக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு திட்டமிட்டு அசிங்கமா நடந்துக்கிறீங்க. அசிங்கமா கேவலமா நடந்துக்கிறீங்க தமிழ்நாட்டுல. லட்சணத்தை பார்க்கும் பொழுது அசிங்கத்தை யாரும் தேடி தர வேண்டாம். அப்பாவுக்கும் பையனுக்கும் நீங்க எங்கேயுமே தலை கட்ட முடியாத சூழ்நிலை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கத்திரிக்காய் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்கூடாது. இதே போலதான் போற இடத்துல எல்லாம் ஒரு மந்திரி கிட்ட மனு கொடுத்து போனா இதே மாதிரி அடிக்கிறது. இளம் பெரியாரா? யாரு? உதயநிதி அவர்கள். அப்படியா? பெரியார் எழுதி வர சொல்லுங்க பேப்பர்ல தமிழ்ல முடியாது. பெரியார் இருக்கிறார்ல அவர் மூத்திர செட்டியை நக்குறது கூட பயன்படாதார். ஏய் மரியாதையா பேசியா? அப்படித்தான் பேசுவோம். நான் பேசுவேன். அப்படித்தான் பேசுவோம். அப்ப நீங்க 2 பேரும் பேசிங்க. நான் அப்படி உட்கார்றேன். நீங்க பேசுங்க. இளம் பெரியார் எதுக்கு பொருத்தமானவர்? பெரியார் யார்? நான் இளம் பெரியார்னு நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல. நீங்க சொன்ன வார்த்தைக்காக இளம் பெரியார்னா எவன் சொன்னாலும் எவர் சொன்னாலும் அவர் மூத்திர செட்டிக்கு கூட தூசியாக மாட்டார்கள். பெரியாருடைய தொண்டுகளும் பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளும் 1000 ஆண்டுகள் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும். ஒரே ஒரு செய்தி தான் அவர் சொன்னது. ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையை நம்ம உடைக்கிறதுக்கு முன்னாடி அதில் தான் 2க்கு போவோம் 1க்கும் போவோம். அது உடைச்ச முடிச்ச பிறகு அது பாறை. அது செதுக்கிய பிறகு சிலை. நட்டகல்லும் பேசுமோ 4 வார்த்தை கூறுமோ நாவிதன் இருக்க இல்லைன்னு இருக்கான். ஆக ஒரு கல்லை நாம் கும்பிடுகிற இடத்திற்கு இங்கே வந்திருக்கிறோம். நான் பெரியார் அதைத்தான் சொன்னார். ஆனால் அதிலிருந்து நான் சில இடங்கள் நான் அவர்கிட்ட இருந்து முரண்படுவேன். பெரியாரிடமிருந்து முரண்படக்கூடிய இடங்களும் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா கடவுளை மற அப்படின்னார். கடவுளை மற அப்படி என்றால் கடவுள் உன்னுடைய இதயத்திற்குள் ஒரு ஒலிக்கிட்டு இருக்கிறது. அதை மறக்க சொன்னால் என்னால் மறக்க முடியாது. ஆனால் அவர் இன்னொன்னையும் சொன்னார். கடவுள் இல்லவே இல்லைனார். அப்படின்னு என்றால் இருக்குன்னு அர்த்தம். கடவுள் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நீங்க அகராதியிலிருந்து நீக்குங்கன்னு நாங்கள் சொல்றோம். ஏனென்றால் மக்களை தொடர்ந்து முட்டாளாக்குகிற விஷயங்களில் ஈடுபட்டிருப்பதால் சில கும்பல்கள், இப்போ புதிய கும்பல் திராவிட சனாதன கும்பல்கள் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. இந்த திராவிட சனாதன கும்பல்களுக்கு பெரியாரை சொல்லுவதற்கு தகுதி இல்லை, பெரியாரை போற்றுவதற்கும் தகுதி இல்லை. ஏன்னா பெரியார் என்பவர் இந்த தேசத்தின்
மாபெரும் புரட்சியாளர். அவர் பௌத்தர் காலத்திலிருந்தே அந்த புரட்சி தொடர்கிறது. அம்பேத்கர் என்கிற மிகப்பெரிய பௌத்த புரட்சியாளர், பெரியார் புரட்சியாளர். ஆக பெரியாரை பற்றி யாருக்கும் ஈக்குவல் பண்ணி பேசுவதற்கு தகுதி இல்லை. ஏன்னா இவர்கள் தகுதியற்றவர்கள், இவர்கள் திராவிட சனாதன கதை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கட்சி மீட்டிங் போடுது, பர்பஸ் என்ன? ஆனால் விஜய் அவர்கிட்ட ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி பல இடங்கள்ல கேட்கிறோம், இவ்வளவு நாள் நீங்கள் இருந்த துறையில் செய்தது என்ன, இப்ப புதிதாக வரக்கூடிய இடத்தில் 3 ஆண்டுகளா செய்வது என்ன? அதாவது இவ்வளவு நாளா டேட்டிங் இருந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க ஓரளவு மீட்டிங் போட்டா நாங்க அதையெல்லாம் ஒப்புக்கொள்வோமா? மக்கள் அதெல்லாம் பார்த்துருவாங்க. அதுக்கு சொல்லிடுறேன், ஈர்ப்பு சக்தின்றது ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ஏழப்பட்ட மக்களை கொண்டு நிப்பாத்தி இவர்கள் கையாட்டுவதும், இவர்கள் அந்த ஒரு சினிமாட்டிக்காவே கொண்டு போறதை தாண்டி இருங்க ஒரு நிமிஷம், நீங்க பேசாதீங்க, பேசட்டும். மக்கள் சார்ந்த நடவடிக்கை இல்லாத அண்ணன் விஜய் திரைக்கவர்ச்சியில் நாங்கள் இதே மக்கள் கொண்டு போய் உச்சத்துல விட்டதுனாலதான் இந்த இடத்துல இருக்காரு, அதை மாற்றுக்கிறது. ஆனா ஒரு மக்கள் ஒண்ணு உச்சத்துல வச்சாங்கிறதுக்காகவே அவர்களை மிஸ்யூஸ் செய்வது சரியா? சொல்லுங்க. நீ உச்சத்தில் வைத்த மக்களை துச்சமனதான கருதி இருந்தீங்க எவ்வளவு நாளா? ஏங்க எல்லாவற்றையும் விட்டுருவோமே. கொரோனாங்கிற கோரப்படி வந்தது, அண்ணன் விஜயருடைய பங்கு இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டிற்கு என்ன? நான் வரணும், அதிகாரமா செய்யணும், ஆதாரத்தோட செய்யணும், உங்களுக்காக செய்யணும்னு பேசுறாரு இவ்வளவு வசனங்கள். கொரோனா காலத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தெருக்குள்ள மாஸ்க் போடணும்னு பாத்துருப்பீங்களா? இல்ல ஒரு பெரிய ஒரு வளாகத்திலயோ? அவங்க இனத்துக்கு, அவங்களுடைய கட்சி நல்ல நடிகர்களுக்கு, சம நடிகர்களுக்கு யாருமே இல்லைங்க. சரிங்க, அண்ணன் சொல்றது நல்ல கேள்வி. திமுக இருந்தா கூட வயது மூத்தவர் அவருக்கு அனுபவம் இருக்கும். பப்ளிக்க விட்டுருங்க, சினிமா நடிகர்கள் வாய்ப்பு இல்லாம இருந்திருப்பாங்க, படம் நடிக்க இல்லாம இருந்திருப்பாங்க, அவர்களுக்கு ஏதாவது ஒரு 5000 ரூபாய் பொட்டலம் கொடுத்துருப்பீங்களா? அந்த நேரத்துல எவ்வளவு சினிமா நடிகர்கள் இறந்து போயிருப்பாங்க, அவரோட இறுதி சடங்கை பார்த்தது உண்டா? ஏய், சொந்த வீட்டை பார்க்காத நீ நீ எப்படி வந்த பார்த்தவங்க வீட்டை நீ பார்த்துப்பேன்னு சொல்லலாம்? ஒரு கபட நாடகத்தை இவர் அண்ணன்லாம் இருக்காரு, அவர் பெரிய ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் உள்ளவர், பல கருத்துக்களை பேசக்கூடியவராக இருக்கிறாரு. ஒரு பெரியாருங்கிற வார்த்தையை சொன்னவுடன் அவரை பற்றி 5 நிமிடம் பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. ஆனா இது போன்ற ஆற்றல் சக்தியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா? எல்லா கட்சியும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாவம், அவங்க இருந்த சித்தாந்தம் இருங்க, அவங்களுடைய சாபக்கேடு பாருங்க. அவங்க இருந்த இடம் ஒரு மாதிரி, அவங்க பேசியது ஒரு மாதிரி, தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய பங்கு வேறு விதமா இருந்திருக்குது. ஆனா இன்னைக்கு கால சுழற்சி அவர்களுக்கு அவங்க இருந்த தளத்தில் அந்த அளவு இயங்க முடியாத காரணத்தால் திரை வெளிச்சம் நம்ம பக்கம் கொஞ்சம் இருந்திருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, அவங்க எல்லாம் போய் அங்க நிற்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு தமிழ்நாடு. திராவிட முன்னேற்ற கழகங்க நம்ம 1000 கேவலம் பேசலாம், நம்ம 1000 குறை சொல்லலாம். ஆளுங்கட்சியாக ஒரு 5 முறை இருந்திருக்காங்க, 1-2 செஞ்சிருப்பாங்க. ஒரு 1 கோடி பேர் இருந்தால் ஒரு 1 லட்சம் பேரா பயன்பட்டு இருப்பான். வெளிப்படையா பேசுவோம், பிராக்டிகாலிட்டி வரும், அரசியல் தாண்டி. தாவேக்கான விஜயால சொந்த தாய் தந்தைக்காவது பிரதிபலன் உண்டாயிருக்கா? அவர் தந்தை அவ்வளவு ஃபீல் பண்ணி பல இடத்துல பிரச்சனை கொடுத்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. சொந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சரிங்க, நடிகர் சங்கமும் வேணாம், நம்ம இன்னும் சுருக்குவோம். உங்க ரசிகர் மன்ற நிர்வாகிக்கு குடும்பத்துக்கு வைக்க போட்டு கேட்போமா? அதனாலங்க ஒரு ஃபண்டமெண்டல் ஃபெயிலியருங்க. அண்ணனை போன்ற ஆட்கள் இந்த அளவுக்கு அவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு உட்கார்ந்து பேசுறது நினைக்கும் போது உண்மையே மனவேதனையா தப்பு இல்லையா? விஜய் என்கிற நபர் நல்ல சினிமா நடிகர், இஸ் நாட் அன் ஆக்டர். அதையும் நான் பதிவு பண்றேன், இஸ் அன் என்டர்டைனர். ஆக்டர்னா வேறங்க, வருஷத்தையில பண்றது ஐயா கமலஹாசனை சொல்லலாம், அவர் நடிகர். என்டர்டைனர் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் ஆக்டர் இஸ் டிஃபரெண்ட். அந்த டிஃபரன்சியேஷன் முதல்ல வாங்க. பெரிய சம்பளம் வாங்குறாரு, சம்பளம் அவங்க சொல்லக்கூடிய பாட்டு என்னன்னு பாருங்களேன். நான் பெரிய சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், சரி வாழ்த்துக்கள். நான் உங்களுக்காகவே வந்திருக்கேன், வாழ்த்துக்கள். சரி 50 வருஷமா சீரழிஞ்சனே, எங்கக்கா இருந்தீங்க, எங்க சார் இருந்தீங்க நீங்க? 50 வருஷமா எங்களை யார சீரழிச்சாங்களோ அவர்கள் இவர்கள் சிலாகித்து பேசியதை பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு திமுக தான் என் அரசியல் எதிரின்னு சொல்ற இவர் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நான் ஒரு செலவிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாத்தீங்களா இந்த வீடியோ? தமிழக மக்களுக்கு கேட்கிற சூடு சொல்ற நமக்குலாம் இருக்கா? ஒரு மாணவ உள்ளவன் இந்த வேலையை செய்வானா? ஏங்க கருத்துகள் மாறி பேசலாம். ஒரு கருத்துல அண்ணன் ஒரு நாள் திட்டிருக்கலாம், அடுத்த நேரம் இல்ல இன்டர் பண்ணாதீங்க, ஆமா இன்டர் பண்ணாதீங்க, சரிங்க. இப்ப அண்ணன் ஒரு கருத்துக்களை திட்டிருக்கலாம், அடுத்த கருத்துக்கு தம்பி உடா தம்பின்னு சொல்லலாம். இட் இஸ் டிஃபரெண்ட். ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஐயா கருணாநிதியாவுக்கு சிலை வைக்க விரும்புகிறேன், அதோட நிப்பாட்டல பெயரை பாருங்கள், கனிமொழி, தயாநிதி, அருள்நிதி, எவ்வளவு அழகான பெயர்கள். இதெல்லாம் பேர்லாம் பார்க்கும் போதே எனக்கு ஒரு எனர்ஜி வருது. நீ இப்படிலாம் வீரவசனம் பேசி எந்த சினிமா நடிகர் இந்த போல ஒரு எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்க இந்த அளவு ஜாகரா அடிச்சு பார்த்துருக்கீங்களா? அதே போல ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே கை நிற்பாங்க, அம்மா நீங்கள் தான் அம்மா,
ஆக ஒரு சந்தர்ப்பவாதமும் சகித்தனமும் உள்ள அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரலாமா? சரி, அப்படிப்பட்ட பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகும் கடந்த 3 ஆண்டுகள் நீங்கள் செய்த மக்கள் பணி எத்தனை? நீங்கள் சென்று பார்த்த இடம் எத்தனை? நாட்டுல பிரச்சனையே இல்லையா? எலெக்ஷன் வந்த உடனே வந்து 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 மீட்டிங் போட்டு நான் வருவேன் முடிஞ்சாங்க அரசு. இது என்னங்க இது? மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க, எல்லா பக்கமும் கட்டிங். நான் ஊழலை ஒழிப்பேன். மாவட்ட செயலர் 5 லட்சம் கொடுத்தா சீட்டு, மாவட்ட செயலர் பதவி. அண்ணன் இதெல்லாம் மறுக்க மாட்டார். உண்மையை மனசாட்சியோட பேசுற மறுக்க மாட்டார். அதாவதுங்க, ஒருத்தருக்கு ஆதரவு தரலாம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒருத்தர் தேசிய தலைவராக போட்டிருக்கோம். ஒரு யார்? விலாசமற்ற ஒருவருக்கு விலாசம் கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சாதாரண ஒருத்தர் இருக்காருங்க, இஸ் அன் யங்ஸ்டர். 45 வயது இளைஞனுக்கு நீங்க தேசிய தலைவர் சுழற்சிங்க. பேசிட்டு கொண்டிருக்கிற ஹரிஹரன் ராஜா ஒரு நாள் மாநில தலைவராக வருவாங்க அந்த கட்சிக்கு. இது யாராவது சொல்ல முடியும்? கொண்டிருக்கோங்க. கம்மிங் பேக் டு தி டாபிக், எல்லாமா ஒரு லைஃப்னு எடுத்தா, ஒரு லைஃப்னு எடுத்தா, ஒரு மனுஷாலும் எடுத்தா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நான் மறுக்கல. நாங்கள் மனித புரிதல்களும் பேச நாங்க வரல. நீங்க நல்லவங்களா? அடித்தளமே கெட்டதாங்க. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன சொல்லுங்க. விஜயகாந்த் அந்த ஸ்டோரியே வேற. ஐயா விஜயகாந்த் வந்தாரு, அவரை தாண்டிட்டாரு, பெருமை பத்திட்டு இருக்காங்க. நான் கேட்பது, ஐயா விஜயகாந்த் வர்றதுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றம் வச்சு அவ்வளவு உதவி பண்ணிருக்கிறார். நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அதெல்லாம் 90 காலங்கள்ல அவ்வளவு வேலை பார்த்துருக்கிறார். நீ என்ன வேலையா பார்த்த? இப்ப ஜனநாயகம் படத்துக்கு ஷூட்டிங் போனீங்களா இல்லையா? நான் தப்பு சொல்ல, நீ தொழில் பாருங்க. அண்ணன் கேப்பா, அடுத்த கேள்வி, ஏப்பா நீ இவ்வளவு பேசுறீங்க, ஒரு தொழில் விட்டு வருவியா? நீங்க கேட்பாங்க. ஒத்துக்கிறேன், நீ தொழிலை மட்டும் பார்த்து போக வேண்டியதானே. தொழிலை விட்டு வந்துட்டேன்னா யார் விட்டு வர சொன்னா? தொழில மட்டும் விட்டாரு, பொண்டாட்டியை விட்டாரு, பிள்ளைய விட்டாரு, ஆத்தால விட்டாரு, அப்பனை விட்டாரு, எல்லாத்தையும் தான் விட்டு வந்திருக்காரு. போய் அவரை குறை சொல்லாதீங்க. எங்க எல்லாரும் ரோட்ல விட்டவங்க நீங்க பேசாதீங்க. திமுக கட்சிக்காரங்க எல்லாரும் ரோட்ல விட்டவங்க. மாறல அந்த ஸ்டோரிங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம்? என்னமோ மைக்க பூச்சிட்டு சனாதனத்தை ஒழிப்பேன், அத்தை ஒழிப்பேன். இவங்களும் ஒழிஞ்சிருந்த நீங்க எப்ப வெளியே வந்தீங்கன்னு மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அதற்கான பதில் தாவேகா கிட்ட இருக்கா? திமுக எதை பேசுகிறதோ கார்பன் காப்பி கேள்விப்பட்டிருக்காமா? அந்த ஒரு கடைகள்ல மேல எழுதுனா நடுவு ஒரு ப்ளூ கலர் பேப்பர் மாதிரி இருக்கும், அப்படியே கீழே வரும் எழுத்து. இவங்க என்ன அறிக்கை விடுறாங்களோ அப்படியே ஃபார்மேட்டை மாத்தி அறிக்கை விடுறது ஒரு குழப்பா. இன்னொன்னு, மீட்டிங் தலைவர் போட்டோ ஆட் பண்றது ஒரு குழப்பாங்க. நான் கேட்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி உள்ள கட்சி, இந்த அண்ணனை போல எக்ஸ்பர்ட்ஸ் தான் கூப்பிட்டு வச்சு பேசி என்ன ஏதுன்னு சொன்னா அவர்கள் சொல்ல போறாங்க ஃபுல் ஹிஸ்டரியை. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எப்படி பண்ணா மக்கள் சொல்லிருப்பாங்க. இப்ப அதான் ஒரு 5 பேர் இருங்க, முதல்ல ஒரு 5 பேர், அப்புறம் ஒரு 2 பேர். இப்ப நாளைக்கு அண்ணன் போட்டோ வச்சு ஆட்சி இருக்குல்ல, தமிழக வச்சிருக்காங்க. அண்ணன் காமராஜ் வழிகாட்டி சார், ஆட்சி இல்லை. காரணம் துண்டை 10 லைக் பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கட்சி நம்ம தள்ள துண்டை போடுது. ஒரு நிமிஷம் ஒரு கட்சி நம்ம தள்ள துண்டை போட்டுருச்சு. துண்டுச்சீட்டை வச்சு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். துண்டுச்சீட்டே இல்லாம பையன் என்னத்தையோன்னு உலகிட்டு இருக்காரு. யாரு? துணை முதலமைச்சர். ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு அலங்கோலத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அட்ராசிட்டியை தாங்க முடியல. இங்க ஒருத்தர் திடீர்னு கிளம்பி வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா வருதுங்க. எந்த கான்ட்ரிபியூஷனும் உங்களால இல்ல, எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க கூட இல்ல, நல்லதுலயும் இல்ல, கெட்டதுலயும் இல்ல. அவர் அரசியல் பேசும்போது அவர் கவனிக்கல தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் பாண்டிச்சேரிக்கு போகும்போதும் அங்க எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கு, ஆனா ரேஷன் கடையே இல்ல அப்படின்ற ஒரு பொய்யானது. இது பொய்யானது, மறுக்கிறோம். ஒரு விஷயம், அவர் தலைவர் பேசியதை அவரே பொய் என்று ஒத்துக்கொள்ளல. நான் பொய்ன்னு சொல்லல, நீங்கள் பேசுவது பொய். ஒரே ஒரு விஷயம், 1900 இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. தமிழ்நாட்டில் ஒரு குரல் இருக்கு, பாண்டிச்சேரியில போறாங்க. மேடம், சவுத் இந்தியன்ஸ் எப்படின்னா ஜென்ரலா சென்டிமெண்ட் இடியட்ஸ் மேடம். ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு, ஒரு ஹீரோ வராருன்னா போய் பார்த்து கிரேசியா கை காமிச்சு அது போன்ற ஒரு சிஸ்டத்துல பழகி வளர்ந்துட்டோம் நம்ம. இப்ப நீங்களும் நானும் இவ்வளவு வீட்டு பேசுறமே, விஜய் வராரு கீழே சொன்னா போவாம நினைக்கிறீங்க, நீங்க போவாம நினைக்கிறீங்களா? போவோம், நிப்போம், பார்ப்போம். நம்ம கல்ச்சர் அந்த மாதிரி. அந்த கல்ச்சரை நீ மிஸ்யூஸ் பண்ணி சரிங்க எல்லாத்தையும் விட்டுருவோங்க. தம்பி அவரே சொல்லலாம், தம்பி ஒரு மனுஷன் அப்ப செய்யல, இப்ப செய்யணும்னு வராது, ஏன் தம்பி இன்டர்ஃபைர் பண்றீங்க, விடுங்க. சரிண்ணே, சந்தோஷம். இப்போ 3 வருஷம் ஆகுதுண்ணே, எங்கண்ணே ஏதாவது பண்ணியானே? அந்த 41 பேர் செத்து போயிட்டான். உங்க மீட்டிங்ல ஒருத்தர் இறந்து போறாங்க, நமக்கு மனசு வலிதான். விஜய் விரும்பி இருப்பாரு, லைக் பண்றாங்கன்னு சொல்ல வரல. சரி, அந்த 41 பேர் எங்க போய் பார்க்கணும்? செத்தவங்க வீட்டுக்கு போலங்க, எல்லா வீட்டுல நான் காலையில் விடுறேன்னு சொன்னா எனக்கு பர்மிஷனே தரல. பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக பர்மிஷன் தருதா? நாங்க பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்திற்கும் நாங்கள் செய்யக்கூடிய மக்கள் சந்திப்புக்கும் பர்மிஷன் தராங்களா? ஏங்க பர்மிஷன் கொடுத்தாதான் வெளியே வருவோம்னா நீங்க 100 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. தொடர்ச்சியாக சரி, கட்சி ஆரம்பிக்க யார் பர்மிஷன் கொடுத்தா? இவங்க கொடுத்த மாதிரி இருக்கேன். எதுக்கும் பர்மிஷன் தராத திமுகன்னு சொல்லி குடிச்சாரு சொல்றாரு விஜய். கட்சி ஆரம்பிக்க யார் பர்மிஷன் கொடுத்தா? தப்புங்க இது. பர்மிஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு மக்கள் இல்லைங்க, மக்கள் பர்மிட் பண்றாங்க, உங்களை லைக் பண்றாங்க. அந்த 200 வீட்டுல இருந்து எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க மக்களுக்கு. மாணவர்ல தமிழ் மக்கள் இப்படிலாம் பேசலாமா? வயிறே எரிஞ்சு போச்சு அதை பார்த்துட்டு. என் பையன் செத்து பரவாயில்ல, விஜய் பார்க்கறதுக்கு
வாய்ப்பு ஏற்படுத்தி சார் அப்ப மக்கள் தானே திருந்தணும். மக்களை திருந்தாமல் ஆக்கியது இந்த திருட்டு திமுக. அந்த திருந்தாத மக்களை வைத்துக்கொண்டு தில்லாலங்கடி வேலை செய்ய முயற்சிக்கிறது தாவேகா. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏங்க நாங்க 11 ஆண்டு மக்களை ஆளுகிறோம். 11 ஆண்டு இந்திய மக்களை தங்கத்தட்டு எடுத்து தாங்காத குறைய ஆண்டு கொண்டு இருக்கிறோம். நாங்க ஆளுகிறோம். இல்ல நான் முடிச்சிடறேன். நாங்க ஆளுகிற கட்சியாக இருக்கிறோம் மத்தியில, இவர்கள் ஆளுகிற கட்சியா இருக்காங்க மாநிலத்துல. எங்களுக்குள்ள ஒரு ஃபிராக்ஷன்ஸ் இருக்கும். இவர்கள் வந்து ஆவாத கதை போகாத ஒரு வழி தரக்கூடிய கட்சி திமுக. இது ஒரு ஃபேக்டர். இது சந்திர சரக்கு ஓட்டுறது யாரு? சந்திர சைக்கிள் ஓட்டுறது யாரு? அண்ணன் விஜய். இந்த கட்சியை துணை தெரியுமா கூடாதா? அங்க இருக்கக்கூடிய தலைமை நிலை நிர்வாகிகள் எல்லாம் பாருங்க யாரு? எல்லாமே கேள்விக்குறிமா. இருங்க நிப்பாட்டிட்டீங்களா? நான் சொல்லிடுறேன். நீங்க அம்மா ஆட்சி சரியில்லை, திமுக ஒழிக்கணும். அந்த திமுகவை ஒழிப்பதற்கு இல்ல திமுகவுக்கு நீங்க சர்பிச்சஸ் நடிச்சதே இல்லையா? சமீபத்தில் சர்பிச்சஸ் நீங்க புகழ்ந்து பேசுறதே இல்லையா? அது தொழில் வேற இது வேற. ஏங்க ஒரு எப்பயுமே ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். கரெக்டா? நான் ஒழுங்கா ரோட்ல நடந்து போனதா அம்மா ஒழுங்கா நடந்து போங்கன்னு சொல்லணும். நான் நடுவில் நடந்து போயிட்டமா நீ ஓரம் பண்ண சொல்லுவீங்க. நீங்க போடா பைத்தியக்காரன் சொல்லுவீங்க மாட்டீங்க. அதுபோல ஒன் திங் ஐ ஷுட் டூ, தென் ஒன்லி ஐ ஷுட் ப்ரீச் சம்வன். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் பலு விட்டுட்டே இருப்பேன். ஆனா வந்து கொள்கை பேசுவேன், திடீர்னு கத்துவேன். இது வந்து இந்த தமிழக மக்களையும் சரி, இந்த பாண்டிச்சேரி மக்களையும் சரி, இவர் எங்கெல்லாம் போறாரோ நான் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஆழ்ந்த ஒரு வருத்தத்தோட பாக்குறேன். இப்படி ஒரு மனநிலையா? இவங்கிட்ட தான் 50 வருஷம் குத்து குமா குத்து வாங்கிட்டோம். சரியா இல்லையா? 50 வருஷம் நிம்மதியா இருந்தோமா நம்ம எங்கேயாவது? அதிமுக ஆட்சியில கொஞ்சம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில ஓரளவு நம்ம மகளிர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா நிம்மதியாக இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கு. திமுக ஆட்சியில நிம்மதின்ற வார்த்தை இருக்குங்களா? நீங்க எல்லா அஃபென்ஸும் பாருங்க, செய்யறது பூராவே 3 பேர் வச்ச 3 லெட்டர் வச்ச பிராண்டு தான். DMK. அந்த DMKன்ற பேட்ச் வச்சு தான் எல்லா விஷயம் அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களை அழ வைக்கிறதுக்கு, எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு, எங்களை நடுத்தர கொண்டு வர்றதுக்கு, எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்கு ஒரு கட்சி போதும், அது திமுக. எங்களுக்கு எதற்கு தாவேகா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன். 1993 தளபதி தலைவர் விஜய் அவர்கள் பால்பன் திட்டத்தை உருவாக்கிய தொண்டர்படை. எதற்காக பால்பன் திட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஏழை பிள்ளைகள் பசியில் துடிக்கிற வலியை அறிந்து பால் கொடுக்க இயலாமல் பசியால் வாடுகிற தாய் சற்று இளைப்பாறுதலுக்காக அவங்க வந்து பால்பன் திட்டத்தை இன்றளவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒன்று, நான் ரொம்பலாம் பேச விரும்பலை. ரெண்டாவது, விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு வைரம் முதல் தங்கம் வரை பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்தி. இருங்க என்ன பேச கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி போயிருங்க. பசங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க, எத்தனை வருஷம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? அதே அந்த பதிவு பண்ணுறேன். விளம்பரம் தேடாத தலைவர் விஜய் ஒரு விஷயம். ஏன்னா அவர் படத்திலே விளம்பரம் நிறைய. ஒன்று, பால்பன் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு பரிசளிப்பு திட்டம். இது மட்டும் இல்லாமல் கறவை மாடுகள் மட்டுமே தமிழ்நாட்டில் இவர்களுக்கு தெரியவில்லை. யார் காசுல இருந்து பண்ணாங்க? கறவை மாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் யாரு மேய்க்கிறாங்களோ அவங்களுக்குரிய ஆட்டுக்குட்டிகள் கிட்டத்தட்ட 13,200 ஆட்டுக்குட்டிகள் தமிழகம் முழுவதும் இருக்கிற தாவேகாவை இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் அப்ப உங்க ஊர்ல என்னை பேச விடுங்க. ஆக இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போதே லட்சோபலட்சம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு ஊரா போய் ஏழை பிள்ளைகளுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் பரிசளிப்பு திட்டத்தை உருவாக்கி அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்திய பேர் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம். இதெல்லாம் இருங்க இவர் சொன்னார்ல, விஜயகாந்த் வந்து ரசிகர் மன்றம் வச்சார். விஜய் அவர்களும் ரசிகர் மன்றத்தை வைத்துத்தான் மக்களுக்கு பங்காற்றினார். நான் இவர் கேட்டார், கொரோனா காலத்துல யாராவது வந்தா குஷ்பு போனாங்களா? உங்க கட்சியில குஷ்பு இருக்கிறாங்களே, அந்த குசுப்பு போடுச்சா? இல்ல நான் கேக்குறேன். இல்ல குசுப்புன்றாரு, நான் இவங்க பண்ற குசுப்புக்கு நம்ம ஆள் இல்ல. நான் இப்ப குஷ்பாக போன ஒரு காணொலி காமிச்சிருவேன். இப்ப காமிச்சிட்டு அதோட இவங்க தாவகாரங்க பேச போடுங்க இதோட காட்டுறேன். நீங்க அதாவதுங்க என்ன, அது மட்டும் இல்ல அப்ப வந்து இருங்க என்ன பேச விடுங்க, நீங்க கடைசியை காட்டுங்க. அடுத்து, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற தமிழர்களுடைய பேர் இயக்கமாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தான் 2 வயசாகுது அந்த குழந்தைக்கு. திமுகவும் வசைபாடுகிற இடத்தில் நாங்கள் வளர்கிறோம், பாரதிய ஜனதாவும் வசைபாடுகிற இடத்துல நாங்கள் வளர்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதிரியும் துரோகியும் அருகருகிலே இருப்பதால். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவர்கள் சாபக்கேடு, அவர்கள் சாவுக்கேடு.
ஆகையால் தான் நாங்கள் தெளிவாக திட்டமிட்டு காலத்தில் இறங்குறோம். என்ன, இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஊராக போய் இந்த ஊருக்கு விஜய் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் உடனே பிள்ளைங்க சொல்லும் எங்களுக்கு பரிசு நோட்டு புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. இரவு இருங்க என்னை பேச விடுங்க, உண்மையை பேசுகிறேன், ஏன் சிரிக்கிறீங்க? ஏன்னா உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அதான் பிரச்சனை. இவங்க சிரிச்சு சமாளிக்கிறாங்க, எதுவுமே இல்லை. இரவு பாடசாலைகள் இன்றைக்கும் தமிழக வெற்றி கழகத்தால் நடத்தப்படும். எங்களால இருக்க முடியாது, ஏன்னா உண்மை பேசினா இருக்க முடியாது. விஜய் மக்கள் இயக்கம் என்பது மக்களுக்கான இயக்கமாக இருந்து இன்றைக்கு மக்களுக்கான பேர் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்து இருக்கிறது. இவர்கள் உதார்வது எதுக்காகனா பயத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். லட்சோப லட்சம் தொண்டர்களும் இளைஞர்களும் களத்தில் களமாட காத்திருக்கிறார்கள். 2026 இவங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. நிச்சயமா சரியான பதிலடி கொடுப்போம். இதுக்கு மேல நான் பேச விரும்புறேன்.